அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா. இதுவே தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு. யோகம் பண்ணாத ஒரு தியானம் வராது யாருக்கும். தியானம் என்னன்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும்னா, கண்ணை மூடிக்கின்னு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒண்ணு நினைச்சுன்னு இருந்தா ஒரு நிலைப்பட்டு போச்சு. அப்படிதான் நானுமே யோசிச்சேன். நீ அப்படித்தானே யோசிச்ச? நீ மட்டும் தான், உலகமே அப்படித்தான் யோசிச்சுன்னு இருக்குது. சாமி ஏதாவது ஒரு பிந்துவை பார்த்து. ஆமா, அது எதையான ஒண்ணு நம்ம புள்ளிய கூட எதிர நிக்க வச்சுட்டு என் புள்ளியன்னு கண்ணு மூடி நினைச்சுன்னா தியானம் தான் அது. வீட்டுக்கார எதிர நினைச்சீங்கன்னா புள்ள இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சீங்கன்னா சரி, அது தியானம் தான். இப்படிதான் எல்லாம் தியானம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இல்ல இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு நீங்க சொல்றீங்களா ஒரு ஒளின்ற மாதிரி, இப்போ நான் முன்னாடி உட்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை வந்து நம்ம நெத்தி இதுல அது மாதிரி இது மாதிரி ஏராளமா பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா. அவங்க பண்ணிட்டோம், அது அவங்க சௌகரியம், அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வேணும். ஆனா நம்ம அதுல போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும் இல்ல. மத்தவங்க பண்றதை நம்ம விமர்சனமே பண்ண வேண்டாம். ஆனா நம்ம எதுல போறோம், நம்ம சரியா போறோமா தப்பா போறோமா நம்ம யோசிக்கணும்.